முன்னாடியெல்லாம் சிக்கன் பிரியாணி செம்மையாக பண்ணுவேன். அதனாலேயே வாரத்தில் 2-3 வாட்டி அதையே பண்ணி விட்டுருவேன். ஆனால் இப்போ என்னமோ பருப்பு குழம்புக்கு பிராண்ட் அம்பாசடர் மாதிரியே அதையே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இதர குழம்புகள், சிக்கன் பிரியாணி இதெல்லாம் பண்ணியே நாளாகுது. அதான் நான் ஊருக்கு வேறு போகிறேன்னா நல்ல சாப்பாடுக்கு இல்லையான்றவங்க எங்கே போவாங்க, நம்ம வாய்க்கு ருசியாக பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி, 65, கட்லெட் எல்லாம் அழகாக ரெடி பண்ணிடலான்னு காலையில் எழுந்துச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மெயின் இன்க்ரீடியன்ட் தயிரே இல்லை. தயிருக்கு சப்ஸ்டியூட்டாக என்ன மாட்டி போடலான்னு யோசிச்சு பார்த்தேன். ஆனால் நினைவுக்கு எதுவும் வராத காரணத்தினால் தயிர் இல்லாமையே பிரியாணி பண்ணிட்டேன். ஆனால் அந்த வீட்டில் புதினா வளர்க்குறது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா? செடிக்கு போனோமா, ஒரு கொத்தை பறிச்சோமா, உள்ள தூக்கி போட்டோமான்னு இருக்குது. இல்லைனா பிரியாணி பண்ணுற முந்தின நாளையே ஒரு கட்டு புதினா வாங்கிட்டு வர சொல்லி அங்கே பிரியாணிக்குள்ளே 2 கை தான் போடுவோம். மித்ததெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கேப்பாராள் இல்லாமல் காஞ்சி கருவாடாக தான் போயிருக்கும். ஆனால் இன்றைக்கி என் புதினாவை அறுவடை செஞ்சு அதிலே அழகாக பிரியாணி பண்ணியாச்சு. அப்போ இந்த ப்ரொக்கோலி எக்ஸ்பயர் ஆகிற நிலமையில இருந்துச்சு. இதை வச்சு என்ன பண்ண, நான் சும்மா ஆம்லேட் போட்டேன். இது பியாமல் திருப்பிட்டேன். அன்றைக்கி நாள் நல்லா போகணும் வேணேன். அதே மாதிரி சில அடிகளோட உடையாமல் திருப்பிட்டேன். அப்புறம் வழக்கம் போல் என் பிரியாணி அருமையாக வந்துச்சு. என்னைக்கு நான் சூப்பராக வருதோ அன்றைக்கி எனக்கும் நான் பேக் பண்ணிட்டு போயிடுவேன். அதனால் இன்றைக்கி எனக்கும் பேக் பண்ணிட்டு ஓட்டேன்.